வெப்பு ஒழித்த புகழியரோன் கடல் போற்றி. சொல்லுங்க. எல்லாருமே நல்ல தெளிவாக சொல்லலாம், பயப்படாமல் சொல்லலாம், ஒன்றும் பயம் இல்லை. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. திருநாவலூர் பல்தொண்ட பதம் போற்றி. திருநாவலூர் பல்தொண்ட பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. இதுக்கு பேரெல்லாம் நால்வர் வணக்கம்னு பேர். சரிங்களா? நால்வர் துதி. முதல்ல என்ன? பூழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றினா என்ன அர்த்தம்? திருஞான சம்பந்த பெருமானின் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன், நமஸ்கரிக்கிறேன். அடுத்தது ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி. திருநாவுக்கரசு பெருமானின் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன் அப்படி அர்த்தம். மூன்றாவது வரியில வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடியை போற்றி வணங்குகின்றேன். நான்காவது வரியாறு ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி அப்படின்னா யாரு? மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவடியை வணங்குகின்றேன் அப்படி அர்த்தம். சரிங்களா? இந்த நால்வர் பெருமக்களை போற்றி வணங்கி கொண்டு நாம் பாடுகின்றோம் என்பதற்காக முதலாவதாக இந்த நால்வர் துதியை பாடிவிட்டுத்தான் பாடம் ஆரம்பிக்க வேண்டும். பாடல் பாட வேண்டும். சரியா? பிடியதன் ஊரு ஓமையே கொள்ளமிகு தடியது. பிடியதன் ஊரு ஓமை கொள்ளமிகு தடியது. வழி கொடு தனதடி வழிபடும் அவரிட.
கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை 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 வடிவினர் வயல் வலிவல முறை இறையே வடிவினர் வயல் வலிவலம் முறை இறையே வடிவினர் பயில் வலிவலம் முறை இறையே நங்கடம்பனை பெற்றவள் பங்கினல் தென்கடம்பை திருக்கரை கோயிலான் தன்கடல் அடியேனையும் தாங்குதல் தன்கடல் அடியேனையும் தாங்குதல் என்கடல் பணி செய்து கிடப்பதே தன்கடல் அடியேனையும் தாங்குதல் எல்கடல் பணி செய்து கிடப்பதே சமர சூரபன்மாவை தளிந்த வேல் குமரன் தாதை நல் கோடம்பம் வேவிய அமரர் கோவிலுக்கு அன்புடைய தொண்டர்கள் அன்புடைய தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடை யார்களே அமரர் கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடை யார்களே அமரலோகமது ஆளுடை யார்களே தோடுடைய சிவன் பார்த்துட்டு அந்த போகும் தோடுடைய செவியல் விடையேறி தூவன் மதிசூடி தோடுடைய செவியல் விடையேறி தூவன் மதிசூடி
பொடி பூசியல் உள்ளம் கவர் கல்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் காடுடைய சுடலை பொடி பூசியல் உள்ளம் கவர் கல்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாட்பணி தேர்ந்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணி தேர்ந்த அருள் செய்த பேடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே பேடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே பதிகம் பூரா நடத்தியாச்சா? நடத்திட்டாங்களா? இன்னும் இல்லையா? போன வகுப்பில் இதை சொல்லி கொடுத்தாங்களா? சில பேர் புதுசாக வந்துருக்காங்களா? முற்றலாமை இள நாகமோடேனம் முளை கொம்பவை பூண்டு மற்றலோடு கலனாப்பலி தேர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்கள் கையால் தொழுதேத்த பெற்றம் போன்ற பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலோ நிலாவெண்மதி சூடி ஏ பரந்த இனவெள் வளை சோரைய உள்ளம் கவர் கல்வன் போர் பரந்த உலகின் முதலாகிய போரூர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விளங்கு தலை ஓட்டில் உண்மகிழ்ந்து பலி தெரிய வந்தனது உள்ளம் கவர் கல்வன் மண்மகிழ்ந்த அகவம் மலர் கொன்றை மலிந்த
வரை மார்பில் மகிழ்ந்த மலர் கொன்றை மகிழ்ந்தவரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே பொறுமை பெண்மை உடையன் சடையன் விடை கூறும் இவன் என்ன ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை கூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் அருமையாக உரை செய்ய அமர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோ காலம் இது என்ன கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோ காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே மலை கலந்த ஒலி பாடலோடாடலர் ஆகி பழு ஏந்தி மலை கலந்த ஒளி பாடலோடாடல ஆகி மணியேந்தி இறை கலந்த இனவெள்வளை சோரையல் உள்ளம் கவர் கல்வன் இறை கலந்த இனவெள்வளை சோரையன் உள்ளம் கவர் கல்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே சடைமுயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதிர் தெய்வ சடைமுயங்கு உணலன் அனலன் எரி வீசி சதிர் தெய்வ உடைமுயங்கும் அறவோடுழி தந்தனது உள்ளம் கவர் கல்வன் உடைமுயங்கும் மரவோடுழி தந்தனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு கடி சூழொளிர் காணலம் பொன்னம் சிற கல்லம் கடமுயங்கு கடி சூழ்குளிர் காணலாம் பொன்னம் சிறகு அன்னம் பெடைமுயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே கடமுயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே பேரிலங்கு வரை குந்திய தோள்களை வீரம் விளை வித்த வியரிலங்கு வரை குந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை அறையல் வலி செற்றனது உள்ளம் கவர் கல்வன் அரையன் வழி சேற்றனது உள்ளம் கவர் கல்வன் துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே தானுதல் செய்திரை காணிய மாலோடு தன் தாமரை யானும் காணுதல் செய்திரை காணிய மாலோடு கண்ட
செய்தொழி எல்லிமெல்தான் எனது உள்ளம் கவர் கல்வன் நீனுதல் செய்தொழி எல்லிமெல்தான் எனது உள்ளம் கவர் கல்வன் நீனுதல் செய்தொழி எல்லிமெல்தான் எனது உள்ளம் கவர் கல்வன் நீனுதல் செய்தொழி எல்லிமெல்தான் எனது உள்ளம் கவர் கல்வன் வானுதல் செய் மகளே முதலாகிய பையத்தவர் ஏத்த வானுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த தேனுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே புத்தரோடு பொறியில் சமனும் புறம் கூற நெறி இல்லா புத்தரோடு பொறியில் சமணம் புறம் புற நெறியில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் ஒத்த சொல்ல உலகம் பழி தேர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் மத்தயானை மருக ஊறி போர்த்ததோ மாயம் இது என்ன மச்சயானை மருக ஒளி போத்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே பித்தரோடும் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர் மேய அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர் மேய அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பொய்கை அலர் மேய பொய்கை அலர்மேய நல்ல அருமையான பொய்கை அது சரியா பெரிய தாமரை தடாகம் அலர்னா அப்படியே தாமரை மலர் அப்படி 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 விரியுதான் நல்லா அழகாக சொல்லலாம் ஒன்றும் நல்லா தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம் நம்ம எவ்வளவோ இப்படி இப்படி அழகு பண்ணிக்கிறோம்ல அது மாதிரி அதையும் அழகாக சொல்லணும் பாட்டு இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம் பொய்கை அப்படி ஒரு அசைவு இருக்குது அதில் ஒரு தெளிவெல்லாம் இருக்குது பொய்கை அலர் மேய அப்படி நான் சொல்கிறத சரியாக சொல்லாமல் இருந்திருக்கேன் சரியா அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லாமல் தெரியுங்கிறதுல கொஞ்சம் அப்படியே லேசாக வைக்கணும் அப்படியே லேசாக விட்டுட்டேன் வேற ஒன்றும் இல்லை பொய்கை அலர் மேய அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர் மேய அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை அந்த பிரமாபுரம் கூட கொஞ்சம் மேலே சொல்லணும் பெருநெறிய பிரமாபுரம் மாபுரம் மான்னா பெரியன்னு இருக்கான் நல்ல பெருசாக மேலே விஸ்தீர்ணமாக அந்த பாருங்க அவ்வளோ அவ்வளோ பெரிய மண்டபம் இருக்குது விழவொளி விண்ணளவும் சென்று ஆகாயத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு கேட்கணும் எங்கே இருக்கார் இமயமலை அவர் மேலெல்லாம் இருக்காரு அவருக்கு போய் கேட்க வேண்டாமா
இங்கே நம்ம 10 பேருக்கு ஒன்றும் கேட்டால் பத்தாது, அப்படின்னு போய் கேட்கணும். சரிங்களா? சும்மா அடிச்சு உதறலாம், பயப்படாமல் சொல்லணும். இப்போ சாப்பிடும்போது பார்த்தா சவுண்ட் அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் இன்னும் குறைவாக இருக்கிறாப்ப தோணுது. இல்லை நிறைய பேசுனா நிறையா கொஞ்சம் சவுண்ட் இருக்குது, பாடும்போது குறையுது, கொஞ்சம் அந்த சவுண்டை இதில் கொடுக்கலாம். பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை பூஸ்ட் ஆர்லிக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனமை துணரான சம்பந்தன் உரை செய்த. ஒரு நெறிய ஒன்றி இருந்து நினைவுங்கள்னு சொல்றார். ஒரு நெறிய மனம் இருக்கணுமா? ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனமை துணரான சம்பந்தன் உரை செய்த. ஞான சம்பந்தன்ட்ட போய் கொஞ்சோண்டு மூச்சு விடாமல் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு நெறிய அங்கே ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனமை துணரான சம்பந்தன் உரை செய்த. சம்பந்தன் உரை செய்த சம்பந்தன் உரை செய்த. சம்பந்தன் இருக்கு, மந்தன்னு சொல்லக்கூடாது, மா சொல்லக்கூடாது, பா சொல்லணும். மந்தன்னா புத்தி குறைவாக உள்ளவன் அர்த்தம். பந்தன்னா நல்ல விஸ்தீரணமான சிறந்த ஞானத்தை உடையவன் அர்த்தம். என்ன? பந்தன் உரை செய்த சம்பந்தன் உரை செய்த. ஞான சம்பந்தன் உரை செய்த ஞான சம்பந்தன் உரை செய்த. ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனமை துணரான சம்பந்தன் உரை செய்த. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. 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 வினை தீர்தல் எளிதாமே. வினை தீர்தல் எளிதாமே. தொல்வினை தீர்தல் எளிதாமே. தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இப்போ 2 விதமாக பாடம் நடத்திருக்கோம். தெரியுதா எப்படின்ட்டு? தோடுடைய அப்படி நடத்திருக்கோம். அந்த 2வது பாடல் எப்படி பாடினோம்? முற்றலாமை இள நாகமோடேனம் முளை கொம்பவை பூண்டு. சரிங்களா? அதுக்குள்ள என்ன நட பேசுதுன்னு சொல்ல முடியுமா? என்ன நிஜம் நடைன்னா என்னன்னு தெரியுமா?
ரூபக தாளம் கண்ண நடை. அந்த நடையை சொல்ல முடியுமா? அப்படி அது மாதிரி என்ன ஓடுது அதில் சொல்லுங்க பார்ப்போம். ஒற்றலமை இள நாகமோடே நம் முளை கொம்பவை பூண்டு என்ன சொல்லுது? அப்படின்னு அதுக்குள்ள போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு அந்த பாடல் சரியாக வரலன்னா அந்த நடையை சொல்லி பார்க்கணும். அதுக்குள்ளே அது இருக்கான்னு பார்க்கணும். அப்படி சொல்லி பெண் மகிழ்ந்த மதில் அப்படி வரிசையாக சொல்லணும். ஒருமை பெண்மை உடையன் அடையன் விடை போரும் இவன் என்ன அப்படி. அப்புறம் கடைசி பாடல் அருணெளிய. இது பாடும் முறை. அது பாராயணம் செய்யும் முறை, மனனம் முறை அப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு 10 பதிகம் படிக்கணும்னா இப்படி பாடிக்கிட்டே இருந்தோம்னா அது பண்ணி போயிட்டே இருக்கோம் 2 மணி நேரம் 3 மணி நேரம். இதுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பாராயணம் பண்ணி முடிக்க முடியும். ஆகையினால இந்த மாதிரி வச்சுருக்கோம். திருமுறையை தவிர வேறு எதுலேயுமே இந்த அமைப்பு கிடையாது. இப்போ கர்நாடிக் மியூசிக்கில் கூட இந்த மாதிரி அமைப்பு கிடையாது. ஆடிக்கொண்டா அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாம் இப்படி இருக்கு. யாருது அது? ஒரு கீர்த்தனை இருக்கு. என்ன நடராஜ பெருமான் எல்லாம் அருமையாக பாருங்க. அதை மாற்றி ஐயா அதை கொஞ்சம் மனநம் செய்ய முறையில் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லுங்க. யாராலையும் சொல்ல முடியும். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கைக்கான கண் ஆயிரம் வேண்டாம் அப்படின்னா நேற்று வரைக்கும் ஒருவரையா நல்லா இருந்தார், இன்னைக்கு என்னமோ தெரியல, அவருக்கு என்னமோ ஆயிட்டு அப்படின்னு முடிவு பண்ணுவான். அவங்க இதில் அதை ஒத்துக்க முடியாது, செய்யவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. திருமுறை தான் எல்லாத்துக்குமே வித்து. இதில் நம்மளால செய்ய முடியும். இதே தோடு உடைய செவியல் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி அதே கம்பீர நாட்டை தான். அதெல்லாம் ஒன்றும் மாறல. அதே நட்டமாலை பண்ணல தான் இருக்கு. காடு உடைய சுடலை கொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அதே கம்பீர நாட்டம். விருத்தமாக பாடலாம், மனனம் செய்யும் முறையில் பாடலாம், தாளத்தோடு பாடலாம். சரிங்களா? அதனால இப்படி பாடி இன்னொரு அருணெளிய மறை வல்ல முனியகன் பொய்யே அலமேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. 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 இப்படி தோளுடைய செய்யன். என்ன ஊர் பாடல் அது? இந்த பாடலில் பேர் என்ன? இந்த பதியத்தினுடைய தலைப்பு என்ன? திருப்பிரமபுரம். அதனால தான் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்று. இப்போ காலையில் வகுப்பில் சொன்னாங்கல்ல ஐயா, எத்தனை பேர் என்னன்னா சொல்லுங்க நான் பார்ப்பேன்.
ஆளுக்கு ஒன்று சொல்லி முடிச்சுட்டாங்கிறாங்க. 30 பேர் இருக்கோம். 2 ஆளுக்கு ஒரு பேராக சொன்னாலும் ஏதாவது கரைச்சி வரைக்கும் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வரிசையாக சொல்லி பழகணும். பின்னாடி போட்டுருக்காங்களான்னு பார்க்கலன்னா பிரமபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புரவம், சண்பை, காழி, கொச்சைவயம், கழுமலம் ஆக 12 பெயர்களை கொண்டது. சீர்காழி என்பதற்கு 12 பெயர். வேணா எழுதிக்கோங்கம்மா. பிரமபுரம் எழுதிக்கிட்டே இருக்காங்க ஒரு அம்மா, எழுதிக்கோங்க, நல்லது தான். அடுத்த வகுப்பில் வரும்போது சொல்லணும். யாரும் பார்க்காம சொன்னாங்கன்னா 100 ரூபா கொடுப்பாங்க. அவங்க பார்த்து சொன்னாங்கன்னா எனக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க. 13 பேஜில் இருக்கான், பார்த்துக்கோங்க. 30வது பக்கத்தில் இருக்கு பாருங்க. 13வது இருக்கான். பிரமபுரம், வேணுபுரம், புகழி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நீங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்க. நான் ஒரு முடிவு சொல்கிறேன் பாருங்க. இது அப்படியே சரியாக தான் இருக்குது. கொஞ்சம் அதையும் சரி பண்ண வேண்டியது இருக்குது. என்ன மாதிரி கொஞ்சம் 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க ப்ரூஃப் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரமபுரம் 1, வேணுபுரம், புகழி, அடுத்த ஊர் வெங்குருன்னு அது மேலே ஒரு 6 மார்க் போட்டுக்கோங்க. பேனாவால் எழுதிக்கோங்க. பிரமபுரம், வேணுபுரம், புகழி, வெண்குரு, வேங்குரு, வெண்குரு, இங்கு, இக்கு, இங்கு, வெங்கு, வெங்கடேசன், வெங்கு, வெண்குரு. சரிங்களா? பிரமபுரம், வேணுபுரம், புகழி, வெண்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புரவம், சண்பை, காழி, கொச்சைவயம், கழுமலம். காழிபுரம், காழி ஒன்றுதான் ரெண்டும். அதான் வெங்குருங்கிற ஒரு ஊரை விட்டுட்டாங்க. நீங்கள் காழியை சேர்த்து அப்படி இப்படிலாம் போட்டு ரொம்ப இதுக்கு வேலை கொடுக்காதீங்க. சரியாக இருக்குது. சரிங்களா? வெங்குருங்கிற ஒரு ஊர் 4வது பேர் போயிட்டு. சரிங்களா? அது ஏதோ ரிப்பேராக இருந்திருக்கு, ரிப்பேருக்கு போயிட்டு வரணும். பிரமபுரம், நல்லா பார்த்துக்கோங்க. பிரமபுரம், வேணுபுரம், புகழி, வெண்குரு, வேயிங்குரு, வெண்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புரவம், சண்பை, காழி, கொச்சைவயம், கழுமலம். சரிங்களா? இப்போ 12 சரியாக வந்துட்டுல பார்த்துக்கோங்க. நல்ல வேலை சார் 13ஆம் நம்பரில் இருக்குன்னு எடுத்து சொன்னார். இல்லைன்னா அந்த ஒரு ஊர் தப்பாகவே வந்துட்டு 11 முறை. அடுத்தது நெடுங்கலம் திருப்பதிகம் எடுத்துக்கோங்க. ஒரு வகுப்பில் அந்த ஒரு பாடல் அப்படியே நடந்துகிட்டே வரும். இன்றைய வகுப்பு மறையுடையாய் தோளுடையாய் என்ற பதிகம். முப்பத்தி 4வது பக்கத்தில் இருக்கு. பழந்தக்க ராகம். ராகம் ஆரபின்னு போட்டுக்கோங்க. சுத்த சாவேரியில் பாடுவது ஒரு மரபு. ஆரபியில் பாடப்பட்டு வருகிறது. ஆரபி. யார் பாடியது? ஞானசம்பந்தர் பாடியது. நெடுங்கல திருப்பதிகம். ரொம்ப அருமையான க்ஷேத்திரம். எங்க இருக்குன்னு தெரியுமா? அது ஆரபி. ஆரபி, ஆரபி.
பா பா பி பி அந்த சின்னரா அரபி. சொல்கிறேன் எது உங்களுக்கு பொருத்தமாக வரும்னு பார்த்து சொல்லிக்கிறேன். ஈஸியாக போட்டுருவாங்க. ஆதி தாளம்னா கொஞ்சம் கஷ்டம். ரூபகம்னா ஈஸியாக போட்டுருவாங்க. அதே தான். மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பின்னகனே என்று உன்னை பேசி நல்லார் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினார் உயர்ந்த நீரை உடையார் இடர் களையாய் நெடுங்கலம் மேயவனே. சரியா? இது மாதிரி பாட வேண்டும். மற்றை உடையாய் தோளுடையாய் சொல்லுங்க. நல்லா சொல்லலாம். தோல் உடையாய் மறையுடையாய் தோளுடையாய் மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பின்னகனே பிறையுடையாய் பின்னகனே என்று உன்னை பேசி நல்லால் என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நீரையுடையார் இடர் களையாய் நெடுங்கலம் மேயவனே. நீரையுடையார் இடர் களையாய் நெடுங்கலம் மேயவனே. நீரையுடையார் இடர் களையாய் நெடுங்கலம் மேயவனே.
குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களாய் நெடுங்கலம் மேயவனே முதலந்து மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் நிறையுடையாய் பின்னகமே எல்று உண்மை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களாய் நெடுங்கலம் மேயவனே நிறையுடையார் இடர்களாய் நெடுங்கலம் மேயவனே இன்னொரு பாருங்க, நீங்களா பாருங்க. நிறைவுடையாரா நிறைவுடையானா என்ன இருக்காங்க உடையார் சரியா இருக்கு. தவறாக இருந்தால் தவறுன்னு சொல்லிடுவோம். வெண்குரு தவறுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இதில் உடையார் சமயத்தில் பார்க்காமலே எப்படி சொல்லிகிட்டே இருப்பேன், கேட்ட வரைக்கும் நல்லது. நிறை உடையார் இடர்களையார் யாய்ங்கிறத விட நிறைவாக இருக்காராம் பெருமான். அதுதான் குறை கொண்டார் இடர் தீர்த்தல், நிறைவாக இருக்கிறார். அதனால் எங்கும் நிறைந்திருக்கிறார் பரம்பொருளாக. நமக்கு எல்லாமே குறைவிலா நிறைவே அப்படி சொல்கிறார். சரிங்களா? அதனால் நிறை உடையார் இடர்களையார் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இன்னொன்று தெரிஞ்சு போயிடும். மறையுடையாய் தோளுடையாய், செகண்ட் லைன் பிறையுடையாய், ரெண்டுத்துலையும் அடுத்த வரி பாருங்க, உடையார், அடுத்த வரி நிறையுடையார், ரெண்டு வரி யா இது. சரிங்களா? மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் கொஞ்சம் மேலே பாடணும். ஃபஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் ஒரே மாதிரி, செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும் ஒரு மாதிரி. சரிங்களா? இப்போ உங்களான 4 வரையும் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி என் காது கேட்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சரியாக பாடுங்க. அந்த செகண்ட் லைனை கொஞ்சம் மேலே பாடணும். சரியாக இருக்குது, நல்லா இருக்குது. சில இடத்துல ராகம் வராமல் தடுமாறிட்டு இருக்கோம். இந்த ராகத்துக்கு சரியாக இருக்குது, அதில் ஒன்றும் தொந்தரவு சொல்ல முடியாது. கொஞ்சம் மேலே பண்ணுறது பாருங்க. மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும், இது ஃப்ளாட்டாக அப்படியே சரியாக இருக்குது. இப்போ நீங்கள் பாடுறதும் இது சரியாக இருக்குது. அடுத்த வரி மட்டும்
பிறை உடையாய். இங்கே இருக்கிற ஸ்டெப்பு இப்போ அடுத்த ஸ்டெப் வரும். பிறை உடையாய் பின்னகனே பின்னகனே என்று உன்னை பேசி நல்லால். மேலே இது ஆமாம், இது இந்த இடத்துல மறையுடையாய் தோளுடையாய் வாசடைமே வளரும் இந்த இடம். அடுத்தது பிறையுடையாய் பின்னகனே என்று உன்னை பேசி நல்லா. சரியா? அடுத்தது தடு குறையுடையா குற்றம் ஓராய் கொள்கையினா உயர்ந்த. இப்போ அடுத்தது ஃபோர்த்து கொள்கையினால் உயர்ந்த. அங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணோம். நீரை உடையா இடர் கலையா நெடுங்கலம் மேயவனே. சரிங்களா? இப்போ வித்தியாசம் தெரியுதா? மறையுடையாய் தோளுடையாய் வாசடைமே வளரும் பிறையுடையாய் பின்னகனே என்றோனை பேசி நல்லார் குறையுடையாய் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. கனைத்தெழுந்த வெந்திரை சொல் கடலிடை நஞ்சு தன்னை கனைத்தெழுந்த வெந்திரை சொல் கடலிடை நஞ்சு தன்னை இணைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை இணைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடலாட பேணி இராப்பகலும் மனத்தகத்தோர் பாடலாட பேணி இராப்பகலும் பேணி இராப்பகலும் நினைத்தழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. நினைத்தழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை வவ்வேன் என்று அடன் போற்றுதைத்த என்னடியான் உயிரை வவ்வேன் என்று அடன் போற்றுதைத்த பொன்னடியே பரவி நாடும் போடு
சுமக்கும் பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே மலை புரிந்த மன்னவந்தன் மகளை மகிழ்ந்தாய் மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர் பால் மகிழ்ந்தாய் மலை புரிந்த மன்னவந்தன் மகளை மகிழ்ந்தாய் மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர் பால் மகிழ்ந்தாய் மலை புரிந்த கங்கை தங்கும் அபிர் சடை ஆரூரா மலை புரிந்த கங்கை தங்கும் அபிசடை ஆரூரா மலை புரிந்த கங்கை தங்கும் அபிர் சடை ஆரூரா மலை புரிந்த கங்கை தங்கும் அபிசடை ஆரூரா தலை புரிந்த பழி மகிழ்வாய் தலைவனின் காலிழக்கு தலை புரிந்த பணிமணிவாய் தலைவனின் தாழ் நிலக்கீழ் தலை புரிந்த பழி மகிழ்வாய் தலைவனின் காலிழக்கு தலை புரிந்த பணிமகிழ்வாய் தலைவனின் தாழ் நிலக்கீழ் நிலை புரிந்தார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே 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 பாண்டி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலிசேர் பாங்கினல்லார் படிமம் செய்வர் பாரிடமோ பலிசேர் பாண்டி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலிசேர் பாங்கினல்லார் படிமம் செய்வர் பாரிடமோ பலிசேர் தோங்கி நல்லா பாடலோடு தொடுகடலே வணங்கி பூங்கினல்லார் பாடலோடு தொழுகடலே வணங்கி தோங்கி நல்லா பாடலோடு தொடுகடலே வணங்கி பூங்கினல்லார் பாடலோடு தொழுகடலே வணங்கி காண்டி நில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ் நிழற்கு பாங்கினில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ் நிலக்கீழ் காண்டி நில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ் நிழற்கு பாங்கினில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ் நிலக்கீழ் நீங்கி நில்லா இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நீங்கினில்லார் இடர்களையால் நெடுங்களம் மேயவனே நீங்கி நில்லா இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நீங்கினில்லார் இடர்களையால் நெடுங்களம் மேயவனே திருத்தனாகி பாலனாகி வேதம் நான்குணந்து திருத்தனாகி பாலனாகி வேதமோ நான்குணர்ந்து வேதம் ஓர் நான்குணந்து வேதமோ நான்குணர்ந்து திருத்தனாகி பாலனாகி வேதம் ஓர் நான்குணந்து திருத்தனாகி பாலனாகி வேதமோ நான்குணர்ந்து வேதம் ஓர் நான்குணந்து வேதமோ நான்குணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடைமே கலந்தாய் கருத்தனாகி கங்கையாளை கமசடை மேல் கறந்தார் கருத்தனாகி கங்கையாளை கமல் சடைமே கலந்தாய் கருத்தனாகி கங்கையாளை கமசடை மேல் கறந்தார் கருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் கருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் கருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் கருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும்
நிறுத்தீதரிடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நிறுத்தீதரிடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே கூறு கொண்டாய் மூன்றும் கொண்டாய் கூட்டி எங்கனையால் கூறு கொண்டாய் மூன்றும் கொண்டாய் கூட்டி எங்கனையால் மாறு கொண்டா புறமெரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஏத எம்பெருமா அணிந்த ஏறு கொண்டாய் சாந்தம் ஏதன் எம்பெருமா அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கையே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கையே கொடிமதில் சூழ் இலங்கையே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கையே அன்று நின்ற அரக்கர் கோனை அறுவரைக்கு அடத்தாய் அன்று நின்ற அரக்கர் கோனை அறுவரைக்கு அடத்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தி இராப்பகலும் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தி இராப்பகலும் இராப்பகலும் நின்று நைவா இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நின்று நைவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே வேழவெண் கொம்பு சித்தமாலும் விளங்கிய நான் முகனும் வேழவெண் கொம்பு சித்தமாலும் விளங்கிய நான்முகனும் வேழவெண் கொம்பு சித்தமாலும் விளங்கிய நான்முகனும் சூழையெங்கும் நேட ஆங்கோர் சோதியுள் ஆகி நின்றாய் சூழையெங்கும் நேட ஆங்கோர் சோதியுள் ஆகி நின்றாய் தேடல் வெண்கும் பணிந்த பெம்மா தேடிலா பொன்னடியல் கேடல் வெண்கும் பணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியல் நீடல் வாழ்வார் இடர்களையா நெடுங்கலம் மேயவனே
நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே வெஞ்சொல் தம் சொல்லாக்கி நின்ற வேடம் இல்லாற்றமனும் வெஞ்சொல் தம் சொல்லாக்கி நின்ற வேடமில்லா சமனும் வெஞ்சொல் தம் சொல்லாக்கி நின்ற வேடம் இல்லாற்றமனும் வெஞ்சொல் தம் சொல்லாக்கி நின்ற வேடமில்லா சமனும் வேடம் இல்லாற்றமனும் வேடம் இலா சமனும் வேடம் இல்லாற்றமனும் வேடம் இலா சமனும் வெஞ்சொல் தம் சொல்லாக்கி நின்ற வேடம் இல்லாற்றமனும் வெஞ்சொல் தம் சொல்லாக்கி நின்ற வேடம் இலா சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவமும் ஒன்றறியார் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவமும் ஒன்றறியார் தத்துவம் ஒன்றறியார் தத்துவம் ஒன்றறியார் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவமும் ஒன்றறியார் துஞ்சலில்லா வாய்மொழியார் தோத்திரம் நின்னடியே துஞ்சமில்லா வாய்மொழியார் தோத்திரம் நின்னடியே துஞ்சலில்லா வாய்மொழியார் தோத்திரம் நின்னடியே துஞ்சமில்லா வாய்மொழியார் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே 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 மேட வல்ல வாசடையான் மேய நெடும் களத்தை நீட வல்ல வாசடையான் மேய நெடுங்கடலை மேய நெடும் களத்தை மேய நெடுங்கடலை மேட வல்ல வாசடையான் மேய நெடும் களத்தை நீட வல்ல வாசடையான் மேய நெடுங்கடலை மேய நெடும் களத்தை நெடும் களத்தை நெடும் களத்தை நீட வல்ல வாசடையான் மேய நெடும் களத்தை மேய நெடும் களத்தை சேடர் வாழும் மருயில் சிறபுற கோன் நலத்தால் சேடர் வாழும் மருயில் சிறபுற கோன் நலத்தால் நாடவல்ல பனுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன நாடவல்ல பனுவன் மாலை
வல்ல பணுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாட வல்லார் பாவம் பறையுமே பாடல் பத்தும் பாட வல்லார் பாவம் பறையுமே பாடலை சொன்னோம்னா பாவம் பறையுமேன்னு சொல்லிடு, பாவமே வராதுன்னு சொல்லிடு. கொஞ்சம் பாவமாக பாடு, பாவமாக பாடக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் பாவம் இருக்கும், ரொம்ப பாவமாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? பாவம் பாவம் அதுக்குன்னு ஒரு பாவம் இருக்குல்ல, இல்லைன்னா பாவமாக இருக்கும். என்ன ரொம்ப பாவம் அப்படி இருக்கக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம், சரிங்களா? நீண்ட அந்த அந்த இடத்துல கொஞ்சம் தாளத்துக்கு நிற்க மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. பாடல் பத்தும் பாட வல்லார், அவ்வளோ இடம் இருக்கு, நல்ல பெரிய விஸ்தீர்ணமாக இவ்வளோ பெரிய பிரகாரத்தில் நல்ல இடம் இருக்கு, ஓடி பிடிச்சி விளையாடலாம், அப்படி இருக்கு. பாடல் பத்தும் பாட வல்லார் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து 40 சவுண்டு காதல் விழுது. பாடல் பத்தும் பாட வல்லார், வெரி குட். பாடல் பத்தும் பாட வல்லார், பாவம் பறையுமே. அந்த பாவத்துக்கிட்ட இன்னொரு பாவம் பறையுமே. கொஞ்சம் நிஜமா பண்ணியிருக்கோம் புண்ணியத்தை தவிர, அது பூரா போகணும்னா உடனே போயிடுமா, 1 நிமிஷத்தில் அப்படியே. அது மெதுவாக தான் போகணும். பாவம் பறையுமே. பாடல் பத்தும் பாட வல்லார், பாவம் பறையுமே. பாவம் பறையுமே. வெரி குட், வெரி குட். என்ன சொல்கிறாங்க இந்த பாடலில்? இந்த பாடல்களை ஓதினோமேயானால் எந்த விதமான இடையூறுகளும் நமக்கு நேராது போதும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்ன செய்யணும்? இந்த பதியத்தை எப்பொழுதும் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஊருக்கு போகிறோம், வெளியூர் யாத்திரை மேற்கொள்கிறோம், இந்த மலையுடையாய் தோளுடையாய் வேலூர் தோழி மன்னன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது இது பெருமாள் வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது வழிபாட்டுக்கு இடையூறு வராமல் இருக்கணும்னு பாடியிருக்கார். அதனால் நமக்கு எந்த துன்பங்களும் நேராமல் இருப்பதற்கு இந்த பதிகத்தை ஓதணும். அதுதான் பாடல் பத்தும் பாட வல்லார் பாவம் பறையுமே. இப்போ எல்லோரும் நம்ம என்ன செய்யறோம், அவசரம் முதல் பாட்டை கழிச்சு பாட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி ஆரம்பிச்சிடும். அந்த பக்கம் நம்ம நன்றி போட்டுக்கிட்டு ஓடிடுறோம்ல, அது மாதிரி இதையும் பண்ணக்கூடாது. எல்லா பாடல்களையும் ஓத வேண்டும். அதனால தான் நமக்கு மையத்தில் பதிகம் பூராக பாடல் போட்டுள்ளார்கள். ஒரு வருஷத்துக்கு அவங்க மட்டும் இன்னும் 300 பதிகம் போட்டுடலாம், 300 பாடல் போடலாம். ஏன்? ஒரு பதிகம் பூரா நாம் பாராயணம் செய்யணுங்கிறதுக்காக தான் இப்படி பதிகமாக போட்டுட்டாங்க. பாடல் பத்தும் பாட வல்லார் பாவம் பறையுமே அப்படி சொல்கிறாங்க.
அதனால் முழு பதிகத்தையும் ஓத வேண்டும். முதலும் கடைசியும் கொஞ்சம் விளம்பரமாக பண்ணிட்டு இடையுள்ளதை மனனம் செய்யும் முறையில் அப்படியே பாடிக்கலாம், தவறு கிடையாது. இப்போ இதுலேயும் 2 விதமாக சொல்லியிருக்கோம், தெரியவில்லை? மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிள்ளையனே என்று உன்னை பேசி நல்லார் புரை உடையார் குற்றம் போரார் கொள்ளையினார் உயர்ந்த நீளையுடையார் இடர்களையார் நெடுங்கலம் அடுத்த பாடல் கணக்கடல் கடல் நன்று தன்னை திணைக்கணையா விளக்கில் வைத்த திருந்திய தேவனை மனதகத்தோர் பாடலாடல் வேடியர்களும் நினைதெழுவாயிரகடல் வழிபடுவான் நிமலானேனை சொல்லுத என்னடியான் உயிரை என்றடல் பொன்னடியே பரவினாலும் போடு நீ சுமத்தும் நின்னடியாரிடகலையாய் நெடுங்கலம் மேயவனே மலை குறிந்த மன்னவன் தன் மகளை பால் அலை குறிந்த கங்கை தங்கும் அவிகளை ஆரூரா தலை குறிந்த பழிமகிழ்வாய் தலைவனின் கால் நிலக்கில் நிலை குறிந்தார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனை பாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் களிசே தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகடலே வணங்கி தாங்கி நிலா அன்பினோடும் தலைவனின் தாழ் நிலக்கில் நீங்கி நிலார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே விருத்தனாகி பாலனாகி வேரமோ ரகத்தனாகி கங்கையாய் கமழ்சடை மேல் கலந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்தகீத இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனை ஊரு கொண்டாய் மூன்று கொண்டார் ஓட்டி ஓர் வெண்கலையா மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடிலே வேறு கொண்டாய் சாந்தமீரில் எம்பெருமான் அணில நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே குன்றின் உச்சி வேண்டிலங்கும் கொடிமது சூழிலங்கை அன்றி நின்ற அகத போனை அறுவரை கீழடத்தார் என்று நல்ல வாய்மொழியால் ஏற்றியா பகலும் நின்று நைவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே வேடவெங்கும் ஓசிதமாலும் விளங்கிய நான்முகன் சூழ எங்கும் நேடாங்கோ சோதியோ ஆகி நின்ற கேடரெங்கும் அணிந்த பெருமாள் கேடிலா பொன்னடியின் நீலவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனை வெஞ்சொல்லம் சொல்லாக்கி நின்ற வேடமிலா சமனும் தஞ்சமிலா சாக்கியரும் சத்துவம் நல்லறியா துஞ்சலிலா வாய்மொழியா தோதியம் நென்னடிய நெஞ்சி வைப்பார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நீடவல்ல வாசடையார் மேய நெடுங்கலத்தை தேடவாழும் மாமருகன் சிறபோர கோணலத்தா நாடவல்ல படுவன் மாலை ஞான சம்பந்தம் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்ல பாவம் வரையுமே. பெரிய அப்ரிஷியேட்டாக பரவாயில்ல. 5 வருஷம் படித்தாலே படிக்க முடியாமல் பரவாயில்ல, அரை மணி நேரத்தில் படிக்க முடியல. நீட வல்ல வாசடையா வேய
நெடுங்கலத்தை நீடவல்ல வாசடையா மேய நெடுங்கலத்தை சேடர் வாழும் மாமருய சிறபுற கோன் நலத்தால் சேடவாழும் மாமருகில் சிறபுற கோலத்தால் நாடவல்ல பணுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன நாடவல்ல பணுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாட வல்லார் பாவம் பரையோமே பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பரையோமே பாடல் பத்தும் பாட வல்லார் பாவம் பரையோமே பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பரையோமே வெரி குட் இல்லையே இப்படி பாடணும் தெரியுமா இன்னொரு முறை மறையோடை தோடை வார்த்தை பல பிறை உடை பின்ன என்று உன்னை பேசினல் குறை உடை குற்றம் கொள்க நாள் உயர் நேர்மை உடை இடர் கலை நெடும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கு சரிங்களா ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறதுக்காக தான் எல்லாம் உங்களை பொறுத்த எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் தானே கிழந்த வெண்டிரை சொல் கடல் நன்று தன்னை அம்மிடத்தில் வைத்த திருதிய தேவனின் மனத்தடத்தோ பாடலாடு பேணி பகலும் நினைத்தழுவா இடர்களையா நெடுங்களம் மேயவன் இதுக்குள்ள என்ன நட நடக்குது என்ன நட இருக்கு இதில் அதுலேயே சொல்லுது வல்ல வாசட பரவாயில்ல ரொம்ப கலக்கி போயிட்டீங்க போய் டீ தேநீர் சாப்பிடுவாங்க டீ சாப்பிட்டு வந்து பாக்கியப்பாங்க இப்பொழுது நெடுந்தள திருப்பதிகத்துக்கு அடுத்தது திருச்சிக்கல்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க பக்கத்தில் அடுத்த ஊர் அடுத்த திருப்பதிகம் திருச்சிக்கல் திருப்பதிகம் பண் இந்தளம் அருமையான கேட்டம் சிக்கல் சிங்கார வேலவன் அருமையான கேட்டம் அது சுவாமி வெண்ணைநாதன் வெண்ணைக்கு சான்ஸ்கிரிட்டில் பேர் நவநீதம் அப்படின்னு பேர் அதான் கீழே பிராக்கெட்டில் கொண்டிருக்காங்க நவநீதேஸ்வரன் வழக்கத்தில் வெண்ணைக்கு இன்னொரு பேர் நவநீதம் அப்படின்னு சுவாமி
வெண்ணெய் நாதப்புறம், அம்பாள் வேல்நடுங்கண்ணி, தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, ஸ்தலவிருட்சம் மண்டிகை கொடியது, மண்டிகை ஸ்தலவிருட்சம் அருமையான சேத்திரமானது. பண் எந்தளம் நவரோசரம் பாடுறது இப்போ மாயாமான முறையில் பாடிக்கிட்டு இருக்கோம் தற்காலத்தில். வானுலாவும் அது வந்துலாவும் அதில் மாளிகையே, வானுலாவும் அது வந்துலாவும் அதில் மாளிகையே, வானுலாவும் அது வந்துலாவும் அதில் மாளிகையே, தேனுலாவும் மலர்ச்சோலை மல்கும் திகழ் சிக்கலுள், தேனுலாவும் மலர்ச்சோலை மல்கும் திகழ் சிக்கலுள், வேனல் வேலை விழித்திட்ட வெண்ணை பெருமானடி, வேனல் வேலை விழித்திட்ட வெண்ணை பெருமானடி, ஞானமாக நினைவார் வினையாயின நையுமே, ஞானமாக நினைவார் வினையாயின நையுமே, மடங்குள் வாழை புதி கொள்ளும் மன மலர் பொய்கை சூழ், மடங்குள் வாழை புதி கொள்ளும் மன மலர் பொய்கை சூழ், கிடங்குள் மாமரை ஓரவர் மல்கிய சிக்கலுள், கிடங்குள் மாமரை ஓரவர் மல்கிய சிக்கலுள், விடம்பு கண்டத்து வெண்ணை பெருமான் அடி மேவியே, விடம்பு கண்டத்து வெண்ணை பெருமான் அடி மேவியே, அடைந்து வாழும் அடியாரவர் அல்லல் அருப்பரே, அடைந்து வாழும் அடியார் அவர் அல்லல் அருப்பரே, நீலம் நெய்தல் நிலவே மலரும் சுனை நீதிய, நீலம் நெய்தல் நிலவே மலரும் சுனை நீடிய, சேலும் ஆளும் கழனி வளம் மல்கிய சிக்கலுள், சேலும் ஆளும் கழனி வளம் மல்கிய சிக்கலுள், வேலுன் கண்ணியே நானை பெண்பாகன் பெண்ணை பிரான், வேலுன் கண்ணி பிரானனை பிரானனையோர் பாகன் வெண்ணை பிரான்,
பாலவண்ணன் கடல் ஏத்த நம் பாவம் பறையுமே பாலவண்ணன் கடல் ஏத்த நம் பாவம் பறையுமே கந்தம் உந்த கைதை கூத்து கமழ்ந்து சேரும் பொழில் கந்தம் உந்த கைதை பூத்து கமழ்ந்து சேரும் பொழில் செந்து வண்டின் இசை பாடல் மல்கும் திகழ்ச்சிக்கலுள் அந்த வண்டு கூட இன்னிசை பாடுதான். இப்போ நம்ம பாடிக்கிட்டு இருக்கும்போதே காக்கா வந்து பாடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கல்ல, ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்களா? விளையாட்டு இல்லை, காக்கா பாடியிருக்கு, காக்கா பூஜை பண்ணியிருக்கு, எறும்பு பூஜை பண்ணியிருக்கு. ஒரு இடத்துல ஆந்த பாடினதான் வரலாறு இருக்குது. ஏன்ப்பா ஆந்த மாதிரி அலர்ன்னு தான் கேட்பான். ஆந்தை பாடியதான் ஒரு பாடல் இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரியுமா? எந்த ஊர்லன்னு தெரியுமா? இதே திருமுறையிலே இருக்கு. பொத்தில் ஆந்தைகள் பாட்டரா புகழூரை பாடுமே புலவிகள். எந்த பாடுங்க? திருப்புகழூரில் ஆந்தையே பாடில்ல. ஏன் அதை மாதிரி தான் கிளி பாடி. எந்த சரியா? வேதத்துக்கே பொருள் சொல்லி ஒரு கிள்ளை வேதங்கள். கிள்ளைனா கிளின்னு அர்த்தம். வேரின் மொழி பொழிற்கிள்ளை வேதங்கள் பொருட்கொள்ளும். நீங்கள் சொல்லணுங்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணுறேன். எல்லாமே எடுத்து கொடுக்கணும். தெரிஞ்சுதான் இருக்குது, ஆனால் தெரியல. வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரி. வேரின் மொழி பொழிற்கிள்ளை வேதங்கள் பொருட்கொள்ளும் மிழலையாமே. என்ன ராகம்? என்ன பண்ண? வெரி குட். மேகராக குறிப்பிப்பன் நீலாம்பரி ராகம். இது எப்போ பாடுற ராகம்? இது காலையில் பாடுறதா? சிவசிவா ஏன் ஆப்போசிட்டா? காலையில் பூபாலஞ்சம். இது மங்களகரமான ராகம். மழை வேண்டி பாடுவது. அப்புறம் இதுலேருந்து யாரும் தாலாட்டு பாடுறதில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அர்த்த ஜாமம் பொழுதில் பாடுவது இரவு நேரத்தில். சீரார் பவளங்கால் முத்தோ கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனி அமர்ந்து நாராயணன் அறிய நான் மலத்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர ரோசமங்கை ஆறாம் அமுதில் அருத்தாள் இணைபாடி போரார் மேல் கண்மடவே பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசங்கிறது நீலாம்பரி, ஆனந்த பைரவி இதெல்லாம் பாடக்கூடியது. அதான் நீலாம்பரி ஆனந்த. நீலாம்பரியில் தான் பாடணும்.
அது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுக்காக சில பேர் ஆனந்த பைரவனை பாடி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே ஈஸி தான், ஆனால் அது தூசின்னு தெரியல. நீலாம்பரியில் தான் பாடம். அதுக்கு தான் அர்த்தஜாமம்னு பேர். அது அர்த்தஜாம பொழுதுல பாடுறது. ஏன்? ரொம்ப ரம்யமான ரஞ்சகமான ராகம். எல்லா கோயிலையும் ஓதுவாமூர்த்தி இருப்பாங்க, இதை பாடுவாங்க. கொஞ்சம் சிரமம் இருக்கும். அப்போ நாதகத்தில் இதை பாடி விட்டோன்னே பொன்னோசல் ஆடாமோ அந்த குருக்கள் சிவாச்சாரியார் அந்த ஊஞ்சலை லேசாக அப்படியே ஆட்டி விடுவார். அப்படியே ஆடும் லேசம் ஆடாமோ. ஊஞ்சல்ங்கிறது இப்படி தான் ஆடணும். இப்போ ஊஞ்சல் எப்படி வச்சுருக்க டிவிலெல்லாம் டமிட்டு இப்படி குதிக்குது. அதனால தான் பிள்ளைகள்லாம் நம்மளை ஏற்றோன்னு குதிக்குது. நம்ம பட்டு பட்டம் கொடுக்குது. எப்படி அந்த காலத்தில் தான் மரபு எப்படி வச்சுருக்காங்க. பொன்னோசல் ஆடாமோ. எங்கள் அம்மா என்ன தாலாட்டு பாடி தான் படிக்க வச்சுருந்தா, எங்கள் வீட்டம்மா என்ன பாடிட்டே தலைக்கு பையனை படிக்க வச்சிடலாம். இப்போ என்ன ஆராரோ ஆரிராரோ நீ யாரோ நான் யாரோ கண்ணுரங்கு மகனே கண்ணுரங்கு அப்படின்னு பாட்டியெல்லாம் பாடுவான். இப்போ எந்த பாட்டுக்கும் தெரியல. அதாவது ஆடையை இந்த யானை இப்படி இப்படி ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைங்க என்ன செய்யும்? தொட்டியில் படுத்துக்கிட்டு பட்டுன்னு ஒரு அடிக்கு அப்படியே தூங்க வைக்கிறான். தூங்குறது இல்லை, இல்லைன்னா செல்ஃபோனை கொடுத்தா அப்படியே பண்ணிடுற. அப்படியே கார்ட்டூனை பார்த்துட்டே தூங்கு. காலையில் எழுந்தோடனே நிம்மதி இல்லாமல் விராவிடான்னு கேட்குது. கேட்க அதில் காஞ்சனா 2 படத்தை பார்த்துட்டாங்க. என்ன செய்யும்? அப்புறம் அதுக்கு ஒரு மொழிகை ஏற்பட முடியாது. போயிட்டு இந்த பாரம்பரிய சம்பிரதாயம் என்னைக்கு போச்சோ அன்னைக்கு எல்லாம் கட்டுது. இதை மாதிரி பாடணும். அதுதான் கோயில் அருகாமையில் இருக்கும். போய் அந்த கிராமத்தில் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தால் கூட 8:30 மணிக்கு வந்து வீட்டில் ரொம்ப 4 விட்டு வீடு விட்டுட்டு போய் சாமி விட்டுட்டு வந்து படுப்பாங்க நிம்மதியாக. மற்ற இனி காண்பதனை சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பதென்ன நாவுக்கரசர் சொல்றார். பிள்ளையுடைய கண்களால் மற்ற இனி காண்பதென்ன இடித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மடித்த பிறவை வேண்டுவதை இந்த மாதிரி. அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறான்? நீ யாரோ நான் யாரோ. அப்பா யாரும் தெரியாது, அம்மா யாரும் தெரியாது. அப்புறம் இறைவன் தெருவுலாம் குழந்தை பிறக்குது. கண்ணுரங்கு மகனே கண்ணுரங்கு. இப்படி தாலாட்டு பாடி தூங்கிய நேரம். இப்படி அர்த்தஜாம பொழுதுல பொன்னூசல் ஆடாமோ. உடனே நான் சொல்லுவான் கண்ணோஞ்சல் ஆடி அருளே அப்படின்னு வாசிப்பார். இதெல்லாம் கேட்டுட்டு வந்து அப்படியே நிம்மதியாக வந்து படுப்பாங்க. வாழ்க்கையை நல்ல சந்தோஷமாக சுபிட்சமாக சௌக்கியமாக ஓடிக்கும். இப்போ என்னத்தையும் பார்த்துட்டு படுக்கிறோம். எதுக்கு சொல்கிறேன்? வண்டுகள் பாடுது அப்படின்னு சொல்கிறார். பொத்திலாங்கைகள் பாட்டாரா புகழோரை பாடுமை புலவீர்கள். என்ன வண்டு ஈ எறும்பு இதெல்லாம் பாடி வந்து பூஜை பண்ணியிருக்கு. ஓரறிவு ஈரறிவு மூவறிவு 4 அறிவு 5 அறிவு படைத்த ஈ எறும்பு ஒரு இடத்துல சிலந்தி பூஜை பண்ணிருக்கு. எங்க? திருவானைக்காவு காலஹஸ்தி. இப்போ கூட இதை முடிச்சுக்கிட்டு காலஹஸ்தி தான் போகிறாங்க. சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற் பந்தல் செய்து உலர்ந்தவள் இறந்த போதே போச்செங்கன் நானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர் தங்கள் குளந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை
பீரட்டனாரே. எங்க போய் சொல்லியிருக்காரு? இந்த வரலாறு குறுக்கை விரட்டுகிற போய் சொல்லியிருக்காரு. சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற்பந்தல் செய்து என்ன செய்தாராம்? சிலந்தி என்ன இருக்கு? அந்த சிவபெருமானுக்கு போய் இந்த மாதிரி இருக்கு, வெயில் அடிக்குதுன்னு அப்படியே அந்த எச்சரினாலே அப்படியே கூடு கட்டி மேலே அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மூளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணும். அதை மாதிரி நம்மளால் பின்னவே முடியாது. பெரிய கைவினை பொருட்கள்னு போட்டு 200 300 வரும், பைசா அது தூக்கிட்டு வரும். அவ்வளவு அருமையாக செய்து திருநிழற் பந்தல் செய்து மறுநாள் யானை போய் பார்க்குது. ஐயே, என்ன சிவபெருமானுக்கு மேலே வெயில் அடிக்கக்கூடாதுன்னு அழகாக பந்தல் மாதிரி அமைச்சிருந்தோம், இது என்ன இப்படி இருக்குது? அடுத்து யானை பார்த்துட்டு ஒரே ஒட்டடை பிடிச்சிருக்கேன்னு காவேரியிலேருந்து தீர்த்து அப்படியே ஜலத்தை கொண்டு வந்து உசுன்னு அடிக்குது. என்னாச்சு? ஒட்டடை போயிட்டு. மறுநாள் வந்து சிலந்தி பார்க்குது. ஐயோ, நம்ம அருமையாக கூடு கட்டியிருந்தோமே, மேலே பந்தல் மாதிரி அமைச்சிருந்தோமே, காணுமேன்னு பார்த்துட்டு அது பந்தல் போடும். இப்படி தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. இதோட வேலை பந்தல் போடுறது, யானையோட வேலை அதை எடுக்கிறது. ஒரு நாள் ரெண்டுமே மறைஞ்சிருந்து பார்க்குது. என்னடா செய்யுது? யார் இதை கேட்குறாங்க? யானை கொண்டு அடிக்கிறத பார்த்துட்டு சொல்லுது. பெரிய உருவம் தான் யானை. ஒரே அடி அடிச்சு அது போட்டுருக்கான். அது இப்படி தண்ணி அடிச்சிட்டு இல்லை, அது அப்படியே அதனோட துதிக்கைக்குள்ளே போயிட்டு, தும்பிக்கைக்குள்ளே அந்த துவாரத்துக்குள்ளே போயிட்டு என்ன ஆகும்? யானை கடந்து கண்ணாம ஒரு மதம் பிடிச்சிடுச்சு. அது ஒரு சின்ன அதான் அதனால தான் காலையெல்லாம் அப்படியே சாமர கண்ணன் அப்படின்னு என்ன சாமரம் மாதிரி அந்த காதை வீசிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பொருள் போச்சுன்னா அவ்வளோதான், அது மதம் போட்டு எறும்பு போட்டுனாலே போதும். அதனால தான் அப்படி பாமான ரூபம் விளம்பியே சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறார். சாமர கண்ணன், கண்ணம்னா காது, சாமரம்னா அந்த வீசிக்கிட்டே இருக்கும், வீசிக்கொண்டே இருக்கிறது, காதை வீசிக்கிட்டே இருக்கும், அப்படி வீசிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி என்ன இந்த சிலந்தி போய் யானையினுடைய அந்த மூக்கு துவாரத்தில் போட்டு அதுக்கு மதம் பிடிச்சி ஓடுது முடியாது. அப்படியே உழுந்து பிறண்டு தும்பிக்கையை போட்டு அடித்து யானையும் திறந்து விடுகிறது, சிலந்தியும் திறந்து விடுகிறது. அப்போ தான் பெருமான் பார்த்து நமக்காக சொல்கிறார், இருவருக்குமே மட்டும் கொடுக்குறார். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற்பந்தல் செய்து என்ன அப்புறம் தான் கோச்செங்கச்சோழனாக திருப்பி வந்து அரசாட்சி செய்கிறார்கள். அப்படி வரலாறு இருக்கு நமக்கு. அதனால் என்ன, சிலந்தி பூஜை பண்ணுது, யானை பூஜை பண்ணுது. நம்ம 6 அறிவு படைத்த மனிதனுக்கு ஒன்றிய நேரமே இல்லை பூஜை பண்ணுறதுக்கு. இதை மாதிரி வந்து திருமுறை பாராயணத்தை கேட்கறதுக்கு, படிக்கிறதுக்கு. ஐயா சொன்னாங்க காலையில் 180 ஸ்ட்ரென்த்து சார், நமக்கு கோச்சுக்காதீங்க, நீங்கள் 30 தான் இருக்குது, வழக்கமாக இருந்தாங்க. இது தவற நினைக்காதீங்க. எல்லாருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்காது, சரியா? நீங்கள் இன்றைக்கி இந்த திருமுறையை தொடணும், பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னாலே கோடிமா தவம் பண்ணிடணும், இல்லைன்னா முடியாது. அதனால தான் பெருமான் சொல்கிறார், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து. பூர்வ புண்ணியம் இல்லாமல் நீங்கள் அதை தொடவே முடியாது சார். திருமுறையை தொடவும் முடியாது, கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, படிக்கவும். மேன்மை சாரதன் திருநாளும் தகையுமே, தங்கும் மேன்மை சாரதன் திருநாளும் தகையுமே, வண்டிரை சுமது விம்பிய மாமலர் பொய்கை சூழ், வண்டிரை சுமது விம்பிய மாமலர் பொய்கை சூழ், எந்திரைக்குள் புனல் வந்தொழுகும் வயல் சிக்கலுள், எந்திரைக்குள் புனல் வந்தொழுகும் வயல் சிக்கலுள்,
வெண்டிரைத்தும் மலரால் திகழ் வெண்ணை பிரானடி 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 கண்டிரைத்து மனம் மதியாய் கதியாகவே கண்டிரைத்து மனமே மதியாய் கதியாகவே கண்டிரைத்து மனமே மதியாய் கதி ஆகவே கண்டிரைத்து மனமே மதியாய் கதியாகவே முன்னு மாடம் அதில் மூன்றுடனே எரியாய் விழ முன்னு மாடமது மூன்றுடனே எரியாய் விழ முன்னு மாடம் அதில் மூன்றுடனே எரியாய் விழ முன்னு மாடமது மூன்றுடனே எரியாய் விழ துண்ணுவார் வெங்கனை ஒன்று செலுத்திய சோதியான் 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 சென்னலாரும் வயல் சிக்கல் வெண்ணை பெருமானடி 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 நீடம் மனமே நினையாய் வினை ஓயவே உன்னிட மனமே நினையாய் வினை ஓயவே நீடம் மனமே நினையாய் வினை ஓயவே உன்னிட மனமே நினையாய் வினை ஓயவே தெற்றலாகிய தென்னிலங்கை கிரைவன் மலை எத்தலாகிய தென்னிலங்கை இறைவன் மலை தெற்றலாகிய தென்னிலங்கை கிரைவன் மலை எத்தலாகிய தென்னிலங்கை இறைவன் மலை பற்றினான் முடி பத்தோடு தோள்கள் நெறியவே 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 செற்று தேவனம் சிக்கல் வெண்ணை பெருமானடி செற்ற தேவனம் சிக்கல் வெண்ணை பெருமானடி செற்ற தேவனம் சிக்கல் வெண்ணை பெருமானடி செற்ற தேவனம் சிக்கல் வெண்ணை பெருமானடி ஒன்று நீ நினையாய் வினையாயின ஓயவே ஒற்று நீ நினையாய் வினையாயின ஓயவே ஒன்று நீ நினையாய் வினையாயின ஓயவே ஒற்று நீ நினையாய் வினையாயின ஓயவே மாலினோடு அரு மாமரை வல்ல முனிவனும் மாலினோடு அருமாமரை வல்ல முனிவனும் மாலினோடு அரு மாமரை வல்ல முனிவனும் மாலினோடு அருமாமரை வல்ல முனிவனும் கோலினார் புருகன் சிவன் சேவடி கோலியும் கோலினார் ஒரு கச்சிவன் சேவடி கோலியும் கோலினார் புருகன் சிவன் சேவடி கோலியும் கோலினார் ஒரு கச்சிவன் சேவடி கோலியும் சீலம் தாம் அறியாதிகள் சிக்கல் வெண்ணை பிரான் சீலமாமறியாதிகள் சிக்கல் வெண்ணை பிரான் சீலம் தாம் அறியாதிகள் சிக்கல் வெண்ணை பிரான் சீலமாமறியாதிகள் சிக்கல் வெண்ணை பிரான் பாலும் பன்மலர் தூவ பறையும் நம் பாவமே 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 பட்டை நல் துவர் ஆடையினாரோடும் பாங்கி
பாங்கிலா பட்டை நல்துவராடையினாரோடும் பாங்கிலா பட்டை நல்துவர் ஆடையினாரோடும் பாங்கிலா பட்டை நல்துவராடையினாரோடும் பாங்கிலா கட்டமன் கழுக்கல் சொல்லினை கருதாது நீ 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 சிட்டன் சிக்கல் வெண்ணை பெருமா செழுமாமரையே சிட்டன் சிக்கல் வெண்ணை பெருமான் செழுமாமரையே பட்டன் சேவடியே பணியின் பிணி போகவே பட்டன்